உரிமை களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் எந்த தொகுதியில் போட்டி போட போகின்றார், இது போன்று சில செய்திகள் வெளியாகியிருக்கின்றது. பொதுவாகவே ஒவ்வொரு கட்சிகளிலுமே இந்த ஸ்டார் வேல்யூ கேண்டிடேட் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்க எந்த தொகுதியில போட்டி போட போறாங்க, அந்த தொகுதியில் போட்டி போட்டாங்கன்னா அவங்க எத்தனை பெர்சன்டேஜ்ல வெற்றி பெறுவாங்க, இல்ல தோல்வி அடைவாங்களா, அந்த தொகுதியினுடைய சிக்கல்கள் என்ன, அந்த தொகுதியில ஆல்ரெடி யார் யாரெல்லாம் போட்டி போட்டாங்க, ஸோ இது போன்று பல்வேறு வகையான தரவுகள் விவாதிக்க கூடும். ஸோ அது மாதிரிதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் இந்த தொகுதியில் தான் போட்டி போட போகின்றார் என்ற தரவுகள் வெளியான உடனேயே சமூக வலைத்தளங்கள்ல ஆல்ரெடி விவாதங்களை மேற்கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல கூடுதல ஒரு தரவுகள் என்னவென்றால், விஜய் அவர்கள் 2 தொகுதியில் போட்டி போட போவதாக செய்திகள் வெளியாகிருக்கின்றது. 2 தொகுதியில. சோ ஒரு போட்டியாளர் 2 தொகுதிகளில் போட்டி போட முடியுமா, அதற்கான சட்டத்தில் இடம் இருக்கின்றதா, தேர்தல் ஆணையம் அனுமதிக்குமா, சோ இது போன்று பல்வேறு வகையான தரவுகள் எல்லாமே இந்த காணொலியில கொஞ்சம் டீடைலா பார்த்துடலாம். நண்பர்கள் அனைவருக்கும் இளம் பெருவழுதியின் இனிய வணக்கம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குனிய முடியாது, அதனால நாங்க சண்டை போட போறோம். வீடியோக்களை போறதுக்கு முன்னாடி வழக்கம் போல நேயர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டுருவோம். உங்களுடைய பதில்களை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டுருங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் எப்படியும் ஒரு தொகுதியில போட்டி போடுவாரு. ஆனா இந்த தொகுதியில போட்டி போட்டா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க எந்த தொகுதியை சஜஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போடுங்க. ஏன் நீங்க சஜஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்றதையும் கூட ஒரு ரைட்டப்பா உள்ள எழுதிருங்க. சரிங்களா? சரி, தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் எந்த 2 தொகுதியில் போட்டி போட போகின்றார் என்பதை பார்ப்பதற்கு முன்னாடி முதல்ல ஒரு கேண்டிடேட் வந்து 2 தொகுதியில போட்டி போட முடியுமா, அதற்கான சட்டத்தில் இடம் இருக்கின்றதா அப்படின்றத பார்த்துருவோம். எஸ், சட்டத்துல இடம் இருக்கின்றது. அதாவது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் 1951 என்ற தேர்தல் ஆணையத்தினுடைய சட்டத்தின் அடிப்படையில ஒரு வேட்பாளர் 2 தொகுதிகளில் போட்டி போடலாம், போட்டி போட முடியும். அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. இதை இந்திய தேர்தல் ஆணையமே அனுமதிக்கின்றது. ஆனா இதுல ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னவென்றால், ஒரு வேட்பாளர் 2 தொகுதியில போட்டி போறாரு இல்லையா, அதுல 2லுமே ஜெயிச்சுதான் வச்சுக்கோங்க, வெற்றி பெற்றா வச்சுக்கோங்க. அப்ப ஒரு தொகுதியை மட்டும்தான் அவரோட வைத்துக் கொள்ள முடியும், இன்னொரு தொகுதியை அவர் ராஜினாமா செய்ய வேண்டும். சோ அவ்வாறு ராஜினாமா செய்யப்படுகின்ற அந்த தொகுதியில மறுபடியும் ஒரு பை எலெக்ஷன் வைப்பாங்க, ஒரு ரீ எலெக்ஷன் வந்து வைப்பாங்க. சோ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் 1951 என்ற சட்டத்தின் அடிப்படையில் ஒரு வேட்பாளர் 2 தொகுதிகளில் போட்டி போடலாம். ஏன்னா அது புதுசா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? புதுசெல்லாம் கிடையாது, தமிழ்நாட்டில் ஆல்ரெடி நடந்திருக்குது. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கடந்த 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அவங்க 2 தொகுதிகளில் போட்டி போட்டாங்க. ஒன்னு ஆற்காடு, இன்னொன்னு நகர். சோ 2 தொகுதிகளில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் போட்டி போட்டிருக்கின்றார். சோ இது வந்து புதுசெல்லாம் கிடையாது, ஆல்ரெடி நடந்த ஒன்றுதான். நம்ம ராகுல் காந்தி அவர்களும் கூட ஒரு 2 தொகுதியில போட்டி போட்டிருக்கின்றார் அப்படின்றது உங்க எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். சரிங்களா? சோ அந்த வேலை பார்க்கின்ற பொழுது இதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றதா, விஜய் அவர்கள் 2 தொகுதியில போட்டி போடுவாரா அப்படின்னா போட்டியிட கூடும். எல்லாரும் தயாராகிக்கங்க. சரிங்களா? சரி, விஜய் அவர்கள் போட்டி போட போகின்ற அந்த 2 தொகுதிகள் என்ன? ஒன்று பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி, இன்னொன்று திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதி. சோ இந்த 2 தொகுதி சம்பந்தமாக சில பல டேட்டாக்களை பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் பெரம்பூர் தொகுதியை பார்த்துருவோம். சோ பெரம்பூர் தொகுதியினுடைய கரண்ட் எம்எல்ஏ யாருன்னு பார்த்தோம்னா ஆர்.டி. சேகர் என்று சொல்லப்படுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர். சோ கடந்த 2021 எலெக்ஷன் ரிசல்ட்ல திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டி போட்ட நபர் 1,05,267 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார். சோ திமுகவை எதிர்த்து போட்டி போட்ட நபர் யாருன்னு பார்த்தோம்னா பாமக சார்பாக போட்டி போட்டாங்க. அவரு 50,291 வாக்குகள் வாங்கினார். சோ ஏறக்குறைய ஒரு 50,000 வாக்கு வித்தியாசத்துல பெரம்பூர் தொகுதியில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆர்.டி. சேகர் அவர்கள் வெற்றி பெற்றார். சரிங்களா? சோ இந்த தொகுதியை எதற்காக விஜய் அவர்கள் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. நானும் காரணங்கள் தேடிக்கிறேன், எனக்கு எதற்காக இந்த தொகுதியை தேர்ந்தெடுத்தாங்கன்னு தெரியல. மேபி ஃபியூச்சர்ல சில பல தரவுகள் வெளியாகலாம். சரி, சோ இரண்டாவதாக திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதி. சோ இந்த தொகுதியை விஜய் அவர்கள் தேர்ந்தெடுத்ததற்கான முக்கியமான காரணங்கள் நிறைய இருக்குது. அது என்னன்றதை நான் கடைசி சொல்றேன். சோ இந்த தொகுதி சம்பந்தமாக சில பல பேசிக் டேட்டா பார்த்துருவாங்க. இந்த தொகுதியினுடைய கரண்ட் எம்எல்ஏ யாருன்னு பார்த்தோம்னா இனிகோ இருதயராஜ் அவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இனிகோ இருதயராஜ் அவர்கள். சோ 2021 இந்த தொகுதியினுடைய ரிசல்ட் என்னவென்றால், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டி போட்ட இனிகோ இருதயராஜ் அவர்கள் 94,302 வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்து போட்டி போட்ட நபர் யாருன்னா ஏடிஎம்கே வேட்பாளர். சோ அவரு 40,505 வாக்குகள் வாங்கி தோல்வி அடைந்தார். இங்கேயும் கூட ஏறக்குறைய ஒரு 50
சதவீதம் வாக்கு வித்தியாசத்துல இனிகோ இருதயராஜ் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கின்றார். சரிங்களா? பட் இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில விஜய் அவர்கள் வெற்றி பெறுவாரா வெற்றி பெற மாட்டாரா என்பதனையும் தாண்டி இந்த திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியில விஜய் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு ஏறக்குறைய ஒரு 80% வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கின்றது. மிக அதிகமாக இருக்கின்றது. காரணம் என்னவென்றால் இந்த திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏ யார் பார்த்தோம்னா இனிகோ இருதயராஜ் அவர்கள். சோ இந்த திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியில கிறிஸ்தவ மக்களுடைய வாக்குகள் மிக அதிகமாக இருக்கின்றது. அதற்காக தான் திராவிட முன்னேற்ற கழகம் இனிகோ இருதயராஜ் அவர்களுக்கு இந்த தொகுதியை வழங்கி இருக்கின்றார்கள். சோ திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியில கிறிஸ்தவ மக்களுடைய வாக்குகள் மிக அதிகமாக இருக்கின்றது. சோ தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் யாரு? அவர் விஜய் அவர்கள். ஆனா அவருக்கு முன்னாடி ஜோசப் விஜய் அப்படின்றத அவருடைய உண்மையான பேரு. அது அவர் சொல்றதுக்கு எங்கேயுமே தயங்கியது கிடையாது. அவர் மதங்களுக்கு அப்பாற்பட்டவர் விஜய் அவர்கள், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. பட் இருந்தாலும் நான் ஒரு ஜோசப் விஜய் தான் என்று அவர் சொல்வதற்கு எங்கேயும் தயங்கியது கிடையாது. அதற்கு ஒரு உதாரணமாக இந்த மெர்சல் திரைப்படம் நினைக்கிறேன், மெர்சல் திரைப்படமா சம்திங் அதான் நினைக்கிறேன். அந்த திரைப்படம் ரிலீஸ் ஆன பொழுது ஹெச் ராஜா அவர்கள் விஜய் அவர்களுக்கு எதிராக கண்டனத்தை பதிவு செய்தார். இந்த மாதிரி எங்களை இழிவுபடுத்துறாங்க, பிஜேபி இழிவுபடுத்துறாங்க, ஆச்சாக பூச்சாகன்னு சொல்லி ஹெச் ராஜா தொடர்ச்சியா பேசிட்டே இருந்தாரு. அப்ப ஹெச் ராஜா விஜய் அவர்களுக்கு கண்டனம் தெரிவிக்கின்ற பொழுது என்ன வார்த்தையை போட்டு பயன்படுத்தினாரு, கண்டனம் தெரிவிச்சார் அப்படின்னா ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லி அவருடைய மதத்தை அடையாளப்படுத்தி விஜய் அவர்களுக்கு கண்டனத்தை பதிவு செய்தார் ஹெச் ராஜா அவர்கள். ஆனா விஜய் அவர்கள் எங்கேயும் பின்வாங்கவில்லை. ஆமா நான் ஜோசப் விஜய் தான் அப்படின்ற மாதிரி அடுத்து என்ன பண்ணாருன்னா ஒரு அறிக்கை வெளியிட்டாரு. அறிக்கை வெளியிட்டு கீழே ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பெயரை பதிவு செய்தார் விஜய் அவர்கள். விஜய் அவர்கள் எல்லா மதத்திற்கும் அப்பாற்பட்டவர் தான். பட் இருந்தாலும் நீ என்ன ஒரு மதத்தினுடைய அடையாளத்துக்குள்ள அடைக்க நினைக்கிறீல, அதை நான் தப்பா நினைக்கல, ஆமா நான் ஜோசப் விஜய் தான் என்று சொன்னார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள். சோ இதனுடைய தாக்கங்கள் என்பது கிறிஸ்தவ மக்கள்கிட்ட அப்ப இருந்து இப்போ வரைக்கும் இருந்துகிட்டே தான் இருக்கு. சோ இது போன்று சில பேராமீட்டர் எல்லாமே விஜய் அவர்களுக்கு கை கொடுக்க கூடும். அது மட்டும் கிடையாது, இனிகோ இருதயராஜ் அவர்கள் இருக்கார் இல்லையா, அவர் மேல அந்த பகுதியினுடைய மக்கள் கடுமையான அதிருப்தியில் இருப்பதாக செய்திகள், குறிப்பா கிறிஸ்தவ மக்களே அவர் மேல கடுமையான அதிருப்தியில இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் வெளியாகிருக்கின்றது. இப்ப நான் டிஸ்பிளேல ஒரு ஸ்கிரீன்ஷாட் காட்டுறேன் பாருங்க. சோ என்ன ஸ்கிரீன்ஷாட் அப்படின்னா, அதாவது இந்திய கிறிஸ்தவ ஜனநாயக கட்சி அவங்க என்ன பண்றாங்க, ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. அந்த பேட்டியில அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்க இனிகோ இருதயராஜ் அவர்கள் ஒரு முப்பெரும் விழா நாங்க நடத்துறோம், கிறிஸ்தவ மக்கள் சார்பாக நடத்துறோம், ஆனா அந்த விழா நடக்க கூடாது என்று தன்னுடைய காவல்துறை அதிகாரிகள் மூலமாக முட்டுக்கட்டை போட்டுக் கொண்டிருக்கின்றார் இனிகோ இருதயராஜ் அவர்கள். சோ அவருக்கு வருகின்ற 2026 தேர்தலில் நாங்க ஒரு தக்க பதிலடியை கொடுப்போம் அப்படின்ற மாதிரி இந்திய கிறிஸ்தவ ஜனநாயக கட்சி ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார்கள். சோ இது எல்லாமே ரிஃப்ளெக்ஷன் ஆகும், இது எல்லாமே ரிஃப்ளெக்ஷன் ஆகும். சோ இனிகோ இருதயராஜ் அவர்கள் இந்த மாதிரி அவரே ஒரு கிறிஸ்டியானிட்டி, ஆனா அவரே நமக்கு எதிராக இருக்கிறாரு. சோ இதெல்லாம் கடுமையா ரிஃப்ளெக்ஷன் உண்டாக்கும். ஆல்ரெடி அங்க ஏடிஎம்கே தான் போட்டி போட்டிருக்காங்க எதிர்கட்சியாக. ஏடிஎம்கே ஒரு இந்துத்துவ சாயலுக்குள்ள தற்பொழுது போயிட்டாங்க. அப்ப விஜய் அவர்கள் இதுக்குள்ள என்ட்ரி ஆகிறப்ப முழுமையான வாக்குகள் விஜய் அவர்களுக்கு டிரான்ஸ்பர் ஆகக்கூடும். சோ இது நம்ம உறுதியா சொல்லலாம். சோ அதனாலதான் என்னுடைய பார்வை அடிப்புல ஒரு 80% இந்த தொகுதியில விஜய் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். பட் இருந்தாலும் விஜய் அவர்கள் இந்த தொகுதியில தான் போட்டி போடுவாரா அப்படின்றத உறுதியாகவும் கூட சொல்ல முடியாது. ஏன்னா ஒருவேளை தமிழக வெற்றி கழகம் நூல் விட்டு பார்க்கலாம். திமுக எப்பேற்பட்ட ஒரு தில்லாலங்கடி கட்சி அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரியும். அவ்வளவு சீக்கிரமெல்லாம் யாரையும் வெற்றி பெற வைத்து விட மாட்டார்கள் இவங்க. அப்பேற்பட்ட ஒரு கட்சி. அதனால ஒருவேளை தமிழக வெற்றி கழகம் இந்த தொகுதியில தான் விஜய் போட்டி போட போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு நூல் விட்டு பார்த்து, சோ அதுல அந்த தொகுதியில அந்தந்த எம்எல்ஏ கூடிய ரியாக்ஷன் என்னவாக இருக்கின்றது, அங்க இருக்கிற மக்களுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்குது, திராவிட முன்னேற்ற கழகம் குறிப்பா இந்த 2 தொகுதியில என்னென்ன சதிவேலைகளை ஈடுபடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நூல் விட்டு பார்ப்பதற்கு கூட இந்த 2 தொகுதிகளை தமிழக வெற்றி கழகம் அறிவித்திருக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகின்றது. ஏன்னா ஒண்ணும் கிடையாது, தமிழக வெற்றி கழகத்தின விஜய் அவர்கள் ஒருவேளை வேட்பாளரா அங்க போட்டி போடா வச்சுங்களேன், இப்பவே என்ன பண்ணுவாங்கன்னா திமுக ஜோசப் விஜய் அப்படின்ற மாதிரி நிறைய பேரை உருவாக்குவாங்க. போய் பத்திர அலுவலகங்கள்ல போய் உன்னுடைய பேரை ஜோசப் விஜய் மாத்திக்க அப்படின்ற மாதிரி யார் யாரெல்லாம் விஜய் என்ற பெயரை கொண்ட நபர்களாக இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் போய் பேரை மாற்ற வைக்கக்கூடும். பேரை மாற்ற வைத்து அவங்களையும் போட்டியிட வைக்கக்கூடும். ஆல்ரெடி இந்த விசில் சின்னமும் அந்த ரோட் ரோலர் சின்னமும் கிட்டத்தட்ட பார்ப்பதற்கு சேமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தியரி ஓடி இருக்குது.
ஸோ அப்படிங்கும் பட்சத்துல நிறைய பேருக்கு ஜோசப் விஜய் என்று சொல்லப்படுகின்ற நிறைய வேட்பாளர்களை உருவாக்கி விட்டு அவங்களுக்கு இந்த ரோட் ரோலர் சின்னத்தை வாங்கி கொடுத்து அவங்களை அந்த தொகுதியில போட்டியிட வைப்பதற்கான அனைத்து வேலைகளையும் திராவிட முன்னேற்ற கழகம் செய்யக்கூடும். ஸோ இந்த மாதிரி சூழ்ச்சிகள்லாம் திமுக ஒருவேளை செய்யுன்ற காரணத்துக்காகவே இவங்க நூல் விட்டு பார்ப்பதற்காக கூட இது போன்ற இது போன்ற தொகுதிகளை விஜய் அவர்கள் போட்டி போட போறாரு அப்படின்ற மாதிரி அறிவித்திருக்க கூடும். நான் அப்படியும் ஒரு பார்வையில பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்கின்றது. ஏன்னா விடுதலை சிறுத்தை கட்சி நிறுவனர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கடந்த 2016 மக்கள் நல கூட்டணியில போட்டி போட்ட பொழுது வெறும் 86 வாக்கு வித்தியாசத்துல அவர் தோல்வி அடைகிறார். வெறும் 86 வாக்கு வித்தியாசத்துல. ஆனா அதே தொகுதியில திருமாவளவன் என்று சொல்லப்படுகின்ற இன்னொரு வேட்பாளர் இருந்தாரு. அவர் 500 வாக்குகள் வாங்கினார். சோ மக்கள் மாத்தி குத்திட்டாங்க ஓட்ட. இல்லாட்டி 2016 அவர் எம்எல்ஏ இருப்பார். சோ இது போன்ற தில்லாலங்கடி எல்லாமே ஆளுங்கட்சியை சார்ந்தவங்க பார்ப்பாங்க. சோ அதற்காக கூட நூல் விட்டு பார்ப்பதற்காக கூட தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் இது போன்று சில அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கலாம் என்று பார்க்க முடிகின்றது. பட் இருந்தாலும் இதே தொகுதியில விஜய் அவர்கள் போட்டி போடுவதற்கும் கூட வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆனா அரசியல் களத்துல எது எப்படி வேணாலும் எப்பொழுது வேணாலும் நடக்கலாம் என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கின்ற புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.